வெல்கம் டு பரம்பிக்குளம். பாருங்க சுந்தர், உங்களுக்கு பரம்பிக்குளத்தை பத்தி சரியா தெரியாது, ஏன்னா நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. சொல்றேன் உங்களுக்கு, அதாவது இது ஒரு ஐலாண்டுங்க, பரம்பிக்குளம் ஐலாண்டு. இது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு இங்க இருந்து இது வரைக்கும் தான், இந்த தண்ணியில இருந்து இந்த சைடு இது வரைக்கும் தான். சரி சரிங்க. இங்க வந்து யாரும் வர முடியாது, இதுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும். நம்மளுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன், இங்க கார்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே தெரியும், வாட்சர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நமக்கு பழக்கம். ஃபாரஸ்டர் ரொம்ப ஒரு மினிஸ்டர் லெவல்ல பழக்கம்னு வச்சுக்கோங்க. அதனால நாங்க ஈஸியா வந்துட்டீங்க. சரிங்க. அதிகமா யாரும் விடுறது இல்ல. இது பேர் ஐலாண்ட் நெஸ்ட்ங்க, பரம்பிக்குளம் ஐலாண்ட் நெஸ்ட். சரிங்க. பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல இடங்க, அருமையான பிளேஸ், இயற்கை என்ஜாய் பண்ணலாம், சரக்கு அடிக்கலாம். சரிங்க. பாருங்க சரக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம். ஓகே. வேற எந்த சரக்கு உள்ள எல்லாம் விடுறது இல்ல. இது ஏதோ நாங்க கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி இதை எடுத்து வந்திருக்கிறோம். சரிங்க. நேத்து கூட ஜாக் டேனியல்ஸ் 2 பாட்டில் பிடிங்கி உடச்சு போட்டாங்க. சிக்க கூடாத வகையில கொண்டு வரும்போது அப்படி கொண்டு வரணும். சரிங்க. அடுத்தது இன்னைக்கு சாப்பிட போற சேவல் அதுதானுங்க. ஓ அதுங்களா? ஆமா ஆமாங்க. இருங்க நான் அதுக்கு ஒரு ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல பெருசா இருக்குதுங்க. நல்ல சேவலுங்க. நேத்து சாப்பிட்டீங்களா ஏதாவது? அதுல முடிஞ்சதுங்க, அதெல்லாம் காலையில ஷிட்டா வந்துருச்சுங்க. டாய்லெட். ஓகே ஓகே. இது டாய்லெட். ஆமாங்க. ஓகே சரிங்களா. ரைட்டுங்க. இதுதான் நெஸ்ட்டுங்க. இதை வந்து கொஞ்சம் பாருங்களேன், நல்லா இருக்கு, அருமையான இடம், நல்ல பிளேஸ். கொஞ்சம் பின்னால வந்து எடுங்க, பாருங்க அருமையான பிளேஸுங்க. இது ஒரு சின்ன காம்பாக்டான வீடு. ஓகே. பின்னால கிச்சன் இருக்கு, ஆளுகள் அங்கதான் தங்கி எல்லாம் பண்ணி கொடுத்துக்குவாங்க நம்மளுக்கு. ஓகே. அப்புறம் இது ஒரு ஸ்பெஷல், இந்த இடத்துல ஸ்பெஷல் என்னன்னா ஸ்விம்மிங்க்கு வந்து அருமையான இடங்க இது. ஆமா ஆமாங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் மேல போகுதுங்க, 4-5 கிலோமீட்டர்ஸ் மேல வரும். நம்ம அங்க இருந்தா வரணும். இது சுத்தி இதே மாதிரிதான் தண்ணி தானுங்க. சரி சரிங்க. இது வந்து தனியான ஒரு தீவே தானுங்க. இங்க கரண்ட் கிடையாது, டெலிபோனு எது ஒர்க் ஆகாது, போன் கிடையாது, எதுவும் கிடையாது. இயற்கை எப்படி இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம வாழ முடியுமோ அது பண்ணிக்கலாம் பார்த்து. சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று இங்க இருந்து ஒரு இங்க இருந்து ரைஃபிள் நம்ம ஃபாரஸ்ட் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாரு. சரிங்க. இங்க இருந்து அடிச்சாருங்க, ஒரு 600 மீட்டர்ஸ் இருக்கும் அந்த சைடு. சும்மா யானையை விரட்டுறதுக்காக அடிச்சாங்க. சரிங்க. அருமையான ஷாட்டுங்க. அங்கீங்களா? ஆமாங்க. சரிங்க. அது என்னவோ அந்த யானைக்கு அந்த சவுண்ட் கேட்டோன்னே பிச்சிருச்சு. அந்த இடத்துல யானை இருந்துச்சுங்களா ப்ரோ? நேத்து இங்க யானை வந்துருச்சுங்க, வாங்க காமிக்கிறேன். அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு மெயின் ரீசன் இது மட்டும் தானுங்க. இதுங்க இல்ல அட்டாக் பண்ணிரும், இது மட்டும் தான். குளிங்களா? அந்த குளிங்க. சரிங்க. சரிங்களா. இதுல வந்து யானை வராதுங்க. நேத்து இங்க வந்து நின்று இருந்துச்சு யானை. பாருங்க ரொம்ப கீழ இருந்து வர்றாங்கல்லங்க, கொஞ்சம் காடு ஒரு மாதிரி தான் இருக்குதுங்க வழியில. ஆமா ஆமாங்க, பயங்கரமா. ஓ சரி சரிங்க. இத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க பயங்கர அப்படியே எப்படி வருது. ஆமா, நைட் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா கரண்டே சுத்தமா இல்லீங்களா. சரிங்க. இல்ல மூங்கல் தாங்க, எல்லாம் மூங்கல் தான். நீங்க மூங்கல் சரைச்சுட்டுருங்க. இல்ல இறங்க முடியாதுங்க, ரொம்ப சிரமம். ஆமாங்க. நைட்டே பாருங்க யானை அங்கதான் யூரின் அடிச்சிருக்குது. ஓ இங்க நேரமா இருக்குது பாருங்க. இங்க ரொம்ப நேரம் நின்று இருந்துச்சுங்க. அப்புறம் இறங்கி அப்படியே அதுல போயிருச்சுங்க. போகும்போது நேத்து இதெல்லாம் லைட்டா உடச்சு விட்டுட்டு உள்ள போயிருச்சுங்க. நீங்க உள்ளீங்களா? ஆமாங்க. அதாவது நேத்து நாங்க பாத்தோங்க யானை வந்து இது வரைக்கும் ஸ்விம் பண்ணி, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க, பரம்பிக்குளத்துலதான் பாத்துருக்கிறேன். சரிங்க. இங்க இருந்து அது வரைக்கும் நீச்சல் அடிச்சுட்டு போய் ஏறிச்சு அந்த இதுக்குங்க. ஆமா ஆமாங்க. ஓ இது ரொம்ப நல்லா ஸ்டீப்பா இருக்கிறங்காட்டி அது ஈஸியா வந்து நம்மளால ஈஸியா வர முடியறது இல்லைங்க. சரி சரி சரிங்க. அப்புறம் முந்தானத்து நாங்க வந்தப்பவேங்க இங்க வந்துட்டு எங்களால எதுவுமே பண்ண முடியல. யானை வந்து முன்னாள் வழிமறிச்சு நின்றுச்சு, நாங்க தண்ணிக்குள்ளேயே நின்ட்டோம். அது நீச்சல் அடிச்சு வந்துருமோன்னு பயந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபயரிங்க்கு அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் ஃபயரிங் பண்ணல, வேணான்னு விட்டுட்டாங்க. சரிங்க. இதெல்லாம் வந்து அருமையான இடங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா உள்ள வந்துடலாம் ஈஸியா. இதுல வந்து போயிருச்சுங்க யானை, வந்துட்டு அப்படியே போயிருச்சுங்க, இறங்கி போய் நீச்சல் அடிச்சுட்டு போயிருங்க. சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நேற்று ஸ்விம்மிங் போட்டி வச்சுங்க. நீங்க இந்த சைடு வாங்க காமிக்கிறேன், நாங்க இங்க போனதுதான். இங்க வேட்டல வச்சு துரத்துவாங்க யானை. அதெல்லாம் கன் இருக்குதுங்களா, ரைஃபிள் இருக்குதுல்லங்க, அதுல போயிருங்க. ஆமாங்க, மெஷின் கன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ரைஃபிள் மட்டும் தான். சரிங்க. பாத்தீங்கன்னா இதுலதான் நேத்து பெரிய ஸ்விம்மிங் போட்டி வச்சது. அதுல நான் மட்டும்தான் அது வரைக்கும் போனேன். ஆமாங்க. ஒரு ஸ்ரீனி மாப்பிள்ள தெரியுமில்ல, அவருமே வெள்ள சரவணன். சரிங்க. இவங்க 2 பேர்னாலே முடியலைங்க, பாதியோடு திரும்பி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஸ்பிக்கு வினோத் கிட்ட கூட அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் நானு. சரி சரிங்க. நம்ம வினோத் இந்த வினோத் வரானுங்க, சந்தோஷ் கார்மெண்ட்ஸ். ஆமா ஆமாங்க, அவன் வந்துட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுக்கு எக்ஸ்போர்ட்டருங்க, அவர் அப்படிதான் சொல்லிக்கிறாருங்க. சரி சரி சரிங்க. வந்தோடனே இன்டர்வியூ எடுத்துக்கலாங்க அவரு கிட்டீங்க. சரி சரிங்க. பாத்தீங்கன்னா இல்ல இங்க இது காமிக்க முடியாது, அவருதுங்க முடிச்சு வச்சுக்காரு, இது காமிக்கிறது. சரி ஓகே.
இப்ப இந்த வழியில வருவாங்க, நம்ம வரும்போது கூட அதை கவர் பண்ணலாம். ரைட், நான் இங்க சரிங்களா, நம்ம போய் நம்ம வேலைக்கு கவனிக்கலாம்.